டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அக்கட்சியின் நிர்வாகி இடும்பை கார்த்திக் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை கடுமையாக விமர்சித்து பேசியிருப்பது திமுக கட்சியினரிடம் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த டங்ஸ்டனுக்கு ஏழை விட்டு 10 மாத காலம் அமைதியாக வாயை மூடிக்கொண்டவர் ஸ்டாலின். 10 மாத காலம் அமைதியாக உங்க தலைவரை பார்த்து முடியுமா? 10 மாத காலம் அமைதியாக இருந்த ஸ்டாலினை பார்த்து ரோசப்பட்டு உன் கருப்பு சப்பு வேட்டி அவுத்து போட்டு வந்திருந்தா நீ மான தமிழ் மகன். வாங்க 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 சரி கார்த்திகை பேசி டென்ஷனை பத்தி ஏப்பா பேசி முடிங்கப்பா. பேசி முடிங்க. முடிக்கிற மாதிரி தான் வந்தேன். ஐயாவோட அன்பு கோரிக்கை எடுத்து இன்னும் 20 நிமிஷம் பேசலாம்னு முதல்ல எல்லா தீமைகளின் தொடக்கமே திமுக. திமுக கேடு கட்ட, மானம் கட்ட, வெக்கம் கட்ட, ரோசம் கட்ட இந்த கட்சியை ஒழிச்சாங்க. நாட்டை பாதுகாப்பு அவ்வளவு ரோசம் வருது. அவ்வளவு ரோசம் வருது. நான் என்ன தர வச்சுட்டேன்? கருணாநிதியை துரோகின்னு சொன்னா போவதுன்னா ஈழத்துல 2009 கொத்து கொத்தாக மக்கள் கொண்டடிக்கப்படுற போது அந்த புலத்தின் மீது நாற்காலி போட்டு வந்த துரோகி கருணாநிதி. யார் மறக்க முடியும்? அன்றைக்கு மக்கள் கொண்டடிக்கப்பட்ட போது முத்துக்குமார் தொடங்கி லண்டன்ல முருகாசன், கடலூர் தமிழர், புதுக்கோட்டை பாரசுரம், பள்ளப்பட்டி ரவி, சீர்காழி வச்சந்திர, மலேசிய ஆனந்தன் உலகம் முழுக்க தமிழக செத்து விழுந்த போது அந்த சாவை மூடி மறைத்த படுபாவி கருணாநிதி. யார் மறக்க முடியும்? இந்தியாவில் வரலாற்றில் நிகழாத பேரவலமாக. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.